யூடியூபர்ஸ் எல்லாரும் கண்டென்ட்டுக்காக யோசிக்கிறத விட என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிற டைம் தான் அதிகம். ஸோ என்ன கண்டென்ட் போடலாம், என்ன கண்டென்ட் போட்டால் ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சே டயர்டாக வேண்டான்னு தான் யூடியூப்லேயே ஒரு நல்ல அப்டேட்டை கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்த இன்ஸ்பிரேஷன் டேப். ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன் டேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஆடியன்ஸ் எந்த டாப்பிக்கில் உள்ள வீடியோஸை இப்போ கரண்ட் டைமில் அதிகமாக பார்க்குறாங்க, அவங்களுக்கு எதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் அந்த டாபிக் ரிலேட்டடான வீடியோஸ் போடலாம். அல்லது ஒரு வீடியோவோட டைட்டிலில் கொடுத்து அந்த டாப்பிக்கில் ஆடியன்ஸ்க்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த டாபிக் ரிலேட்டடான வீடியோவை நம்ம மேக் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் இந்த இன்ஸ்பிரேஷன் டேப் அப்படின்றது யூஸ் ஆகுது. இப்போது இந்த இன்ஸ்பிரேஷன் டேப்பில் தான் இன்னும் அட்வான்ஸ்டான ஒரு சூப்பரான அப்டேட்டை யூடியூப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இன்ஸ்பிரேஷன் டேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஆடியன்ஸோட ஹை இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஏஐ டூலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டாப்பிக்கை கொடுத்தோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கான பெஸ்ட்டான ஒரு டைட்டில் ப்ளஸ் அந்த வீடியோக்கான ஸ்கிரிப்டு ப்ளஸ் அந்த வீடியோக்கான தம்ப்நெயில் இந்த மூணுத்தையுமே நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன் டேப்போட ஏஐ மூலியமாக கிரியேட்டரோட வேலையை ஈஸியாக மாற்றுறதுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் தான் யூடியூப்பில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்பிரேஷன் டேப்பை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் ஸ்டுடியோட வெப்சைட் பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்பிரேஷன் டேப் இருக்கும். பட் இந்த இன்ஸ்பிரேஷன் டேப்போட ஏஐ டூலை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம யூடியூப் ஸ்டுடியோ வெப்சைட்டில் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் ஸ்டுடியோட வெப்சைட் பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வெப்சைட் பேஜை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட் வீடியோ தான். அதை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த யூடியூப் ஸ்டுடியோட வெப்சைட் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ யூடியூப் ஸ்டுடியோட வெப்சைட் பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சைடில் இந்த மாதிரி மெனூஸ் இருக்கும். இதில் செகண்ட் ஒன்னாக இருக்கிற இந்த கண்டென்ட் அப்படின்ற இந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இப்போ ஃபஸ்ட் ஒன்னாக இருக்கிற இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோட லிஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம ஆடியன்ஸ் இப்போ எந்தெந்த வீடியோஸ்லாம் அதிகமாக இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறாங்களோ அந்த வீடியோட லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எப்படி அவங்க எடுப்பாங்க அப்படின்னா நம்ம ஆடியன்ஸோட யூடியூப் வாட்ச் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து அவங்க எந்தெந்த வீடியோஸை அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நமக்கு சஜஷனாக கொடுப்பாங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 விதமான டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா மீடியம் இன்ட்ரெஸ்ட், வெரி ஹை இன்ட்ரெஸ்ட், வெரி லோ இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த 5 டைப்லேருந்து நம்ம எதை சூஸ் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னா வெரி ஹை இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத சூஸ் பண்ணும்போது நம்ம ஆடியன்ஸ்க்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் அந்த டாப்பிக்கில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ கரண்ட் டைமில் நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த டாப்பிக்கில் தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த டாபிக் கீழே நம்ம வீடியோவை மேக் பண்ணி போடலாம். ஸோ இதுக்காக தான் இந்த லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ்லேருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோக்கான ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கான தம்ப்நெயில், டைட்டில் இது எல்லாத்தையுமே ஏஐ டூல் நமக்கு சஜஷனில் கொடுக்கும். இது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற இந்த லெட்ஸ் பிரைன் ஸ்டார்ம் அப்படின்ற இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு டாபிக் கீழே வீடியோ போட நினைக்கிறோம், அந்த டாபிக் இந்த இடத்துல கொடுத்துட்டு நம்ம இப்போ புதுசாக சர்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது யூடியூப் வீடியோ எடிட்டிங் இன் மொபைல் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ கீழே இருக்கிற இந்த கிரியேட் ஐடியாஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதுலேயே நமக்கு ஒரு 5 விதமான கான்செப்டை ஏஐ டூல் சஜஷனில் கொடுக்குது. ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா எடிட்டிங் யூடியூப் வீடியோஸ் வித் ஏஐ ஆன் மொபைல். இதில் பார்த்தீங்கன்னா ஹை இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க நம்ம ஆடியன்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் மொபைல் வீடியோ எடிட்டிங் ஃபார் பிகினர்ஸ் வித் கேப்கட், இதில் வந்து மீடியம் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. அதே மாதிரி பெஸ்ட் ஃப்ரீ மொபைல் எடிட்டிங் ஆப்ஸ் ஃபார் யூடியூப், இதுலேயுமே மீடியம் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. அப்புறம் எடிட்டிங் யூடியூப் ஷார்ட்ஸ் ஆன் மொபைல், இதில் வந்து வெரி ஹை இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ வெரி ஹை இன்ட்ரெஸ்ட்டில் 2 டைட்டில் நமக்கு சஜஷனில் கொடுத்துருக்கு. அப்புறம் ஹை இன்ட்ரெஸ்ட்லையும் ஒரு டைட்டில் நமக்கு சஜஷனில் கொடுத்துருக்கு. அதே மாதிரி மீடியம் இன்ட்ரெஸ்ட், லோ இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதுலேருந்து நான் வந்து வெரி ஹை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற இந்த எடிட்டிங் யூடியூப் ஷார்ட்ஸ் ஆன் மொபைல் அப்படின்ற இந்த கான்செப்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த கான்செப்ட்டுக்கான அவுட்லைன், அதாவது ஸ்கிரிப்டோட அவுட்லைன் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில், அது ஒரு 4-5 டைட்டில் நமக்கு சஜஷனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தேர்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான தம்ப்நெயிலை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 கான்செப்ட் தான் நமக்கு இருக்கும். இப்போ இதுலேருந்து நமக்கு ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் இந்த அவுட்லைனில் பக்கத்தில் இருக்கிற இந்த ஷோ மோர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன்.
ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டோட அவுட்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நமக்கு ஒரு சஜஷனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் அண்ட் ஆப்ஸ், நம்ம என்ன ஆப்பை யூஸ் பண்ணி மொபைல் வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டிங்கோட டெக்னிக்கை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கட் அண்ட் ட்ரிம்னா என்ன, டிரான்சிஷன்னா என்ன, மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறது, இதை பற்றிலாம் நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு வீடியோவை எப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்கான ஐடியாஸ் தான். இதை அவங்க தனித்தனியாக ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம காப்பி பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற இந்த பாக்ஸ் மாதிரியான சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிட்டு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணதுக்கப்புறமா அப்படியே நம்ம மொபைலில் இருக்கிற நோட்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த நோட்ஸ் அப்படியே நம்ம இந்த இடத்துல காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ ஒன் பை ஒன்னாக ஸ்கிரிப்ட் நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா காப்பி பண்ணி இந்த இடத்துல எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஸ்கிரிப்டே வேணாம் அப்படின்னா அப்படியே பேக் வந்துடுங்க. இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா டைட்டிலில் வந்து நிறைய 4-5 டைட்டில் நமக்கு சஜஷனில் கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற இந்த ஷோ மோர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னா மொபைல் வீடியோ எடிட்டிங், அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு 6 டைட்டில் நமக்கு ஏஐ வந்து சஜஷனில் கொடுத்துருக்கு. இப்போ இந்த டைட்டிலில் நமக்கு எந்த டைட்டில் பிடிச்ச மாதிரி இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு டைட்டிலை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பக்கத்தில் இருக்கிற லெட்ஸ் பிரைன் ஸ்டார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு இந்த டைட்டிலை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எப்படி எடிட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல கிவ் ஏ ஷார்ட் டைட்டில் அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த அப்டேட் டைட்டில் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு லாங்கான டைட்டில் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டைட்டிலையே ஷார்ட்டன் பண்ணி நமக்கு வந்து சின்ன டைட்டிலாக நமக்கு கொடுக்கும். இதுவே எனக்கு வந்து ஒரு 3 வார்த்தையில் இல்லை 4 வார்த்தை மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு டைட்டில் வேணும் அப்படின்னா திரும்ப அதை நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற இந்த அப்டேட் டைட்டில் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம கொடுத்த அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரியான டைட்டிலை நமக்கு வந்து மாற்றி கொடுக்கும். இப்போ இந்த டைட்டில் நமக்கு ஓகே அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்கொயர் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த டைட்டிலை காப்பி பண்ணி அப்படியே நம்ம நோட்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணும்போது இந்த டைட்டிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துடலாம். இப்போ தம்ப்நெயில் அப்படின்ற ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கிறது இந்த ஷோ மோர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய தம்ப்நெயிலோட சஜஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கு. இப்போ இதுலேருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு தம்ப்நெயிலை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணதுமே பக்கத்தில் இந்த லெட்ஸ் பிரைன் ஸ்டார்ம் அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக இந்த தம்ப்நெயிலில் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே நம்ம டைப் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற இந்த அப்டேட் தம்ப்நெயில் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் அதுவே நமக்கு சில சஜஷனை கொடுத்துருக்கும். இப்போ கீழே பார்த்திங்கன்னா ஷோ எடிட்டிங் டூல், ஆட் ஃபோன் கேஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்கா. இப்போ வந்து நான் இதில் வந்து ஷோ எடிட்டிங் டூல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற இந்த அப்டேட் தம்ப்நெயில் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ இந்த தம்ப்நெயில் அப்டேட் ஆனதுக்கப்புறமா நமக்கு இதில் ஏதோ எடிட்டிங் இருக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனை நம்ம கொடுத்துருக்கு. தம்ப்நெயிலோட ஃபுல் எடிட்டிங்கையுமே நம்ம இந்த இடத்துல தான் பண்ணணும் அப்படின்னு நெசசரி கிடையாது. ஜஸ்ட் இந்த தம்ப்நெயிலை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நம்ம எந்த ஆப்பில் தம்ப்நெயிலை எடிட் பண்ணுவோமோ அந்த ஆப்பில் இந்த தம்ப்நெயிலை நம்ம யூஸ் பண்ண போகிற தம்ப்நெயிலோட பேக்ரவுண்ட் இமேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இப்போ இதை எப்படி டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் இருக்கிற இந்த ஆரோ மார்க்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மொபைல் கேலரியில் டவுன்லோட் ஆகிடும். இப்போ இந்த இமேஜோட குவாலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவல் லுக்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த இமேஜை நம்ம தம்ப்நெயிலோட பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம தம்ப்நெயிலில் என்னென்னலாம் ஆட் பண்ண நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன் டேபை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.